கொடுமா, போட்டோ எடுத்து காமிக்கிறேன். ஐயா வேணாம். கொடுமா, ரொம்ப தான் பண்ற. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? சரி, போய் சுடிதார் எடுத்து வந்து காமி. நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது ஓகே. இதே மாதிரி வேற கலர்ஸ்லாம் காட்டுங்க. ரொம்ப பிளெயினா இருக்குல்ல, வேணாம். நல்லா இல்ல. வேற வேற காட்டுங்க. சரிங்க மேடம். அண்ணிய இப்போ தனியா விட்டுட்டு போவோம். அவங்க எப்படி தைரியமா செலக்ட் பண்றாங்கன்னு பாப்போம். ருத்ரா குட்டி, சும்மா சும்மா போன்ல கேம் விளையாட கூடாதுன்னு சொல்லிருக்கல. சரி சரி வாங்க போலாம் சீக்கிரம். அம்மா எங்க அத்தை? சரி வா, நான் சொல்றேன். ஜென்னி, ஏன் வெண்ணிலா விட்டு போற? ஐயோ மாமா, நான் சொல்றேன் மாமா, சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க. எங்கனாலும் முதல்ல சாப்பிட கூப்பிட்டு போங்க. வாங்க 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 வாங்க. ஏய் ஜென்னி, இரு. ஏன் வெண்ணிலாவை தனியா விட்டு வந்த? சொல்லு மாமா. அன்னைக்கு கொஞ்சம் தனியா வாங்குற தைரியம் வரட்டும். கொஞ்ச நேரம் தனியா விட்டாதான் அவங்களுக்கும் புது அனுபவமா இருக்கும், மனசுக்குள்ள தைரியமும் வரும். அதை விட்டுட்டு கூடவே குழந்தைய கூட்டிட்டு சுத்துற மாதிரி சுத்துனா என்ன அர்த்தம்? கரெக்ட் தான். சரி சரி. ஜனனி, ருத்ரா, ஜனனி, இது ஓகேவா மேடம்? மேடம் இத பாருங்க. ஜனனி, ருத்ரா, ஜனனி, ஜனனி, ருத்ரா, எங்க போயிட்டீங்க? ஐயோ ஜனனி. மேடம் இதெல்லாம் பில் போட்டுறலாமா? இருங்கம்மா வந்துடுறேன். ருத்ரா, ஜனனி. ஐயோ இப்படி ஆயிடுச்சே. நிஜமாவே முத்து மாமா சொன்ன மாதிரி நான் தொலைஞ்சுதான் போயிட்டேன் போல இருக்கு. முத்து மாமா, முத்து மாமா. ஐயோ எந்த பக்கம் வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கே. ஐயோ இவ்வளவு பெரிய இடத்துல நான் உங்களை எங்க தேடுவேன்? அண்ணே, என்னங்க? என் மாமாவை பாத்தீங்களா? எந்த மாமா? நேரு மாமாவா? என் முத்து மாமாவை கேட்டேன். நீங்க போங்க. ஐயோ ஏமா, இங்க கௌதம், கார்த்தி, ருத்ரா, ஜனனி, என் முத்து மாமா யாரையாவது பாத்தீங்களா? ஏமா அப்படி யாரையும் பாக்கலையம்மா. அந்த பக்கமா போய் தேடி பாருமா. ஐயோ கடவுளே. மேடம், என் முத்து மாமாவை பாத்தீங்களா? அவர் யாருன்னு எனக்கு தெரியல, நான் பாக்கல. ஐயோ ஆண்டவா, புள்ளையாரப்பா, நமச்சிவாயா, முப்பாத்தம்மா, மாசாணி அம்மா,
பொன்னாச்சி அம்மா, காளியம்மா, பெரிய பாளையத்தம்மா, முத்து மாரியம்மா, கருமாரியம்மா. என்னம்மா இவங்க எல்லாத்தையுமா காணோம்? இல்ல, காணாம போனது முத்து மாமாவும் மத்தவங்களும் தான். நான் சாமி கும்பிட்டேன். சரி சரி தேடி பாருமா. ஐயோ, யாருமே உதவ மாட்டேங்கிறாங்களே. என் பொண்ணு ருத்ராவை பாத்தீங்களா? என்னமாச்சு? ஏன் அழுவுறீங்க? என் கூட வந்தவங்க யாரையும் காணோங்க. தொலைஞ்சு போயிட்டாங்க. நீங்க தொலைஞ்சிட்டீங்களா இல்ல அவங்களா உங்களை தொலைச்சிட்டாங்களாமா? நான் தான் தொலைஞ்சிட்டேன். அப்பவே முத்து மாமா சொல்லுச்சு, அவளை தனியா விட்டுட்டு போவாத ஜனனி, தொலைஞ்சிட்டா கண்டுபிடிக்க முடியாதுன்னு. இப்ப நான் எங்கன்னு போய் தேடுவேன். இங்க எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கு. வருத்தப்படாதம்மா, அவங்க இந்த மாலை விட்டு எங்கேயும் வெளியே போயிருக்க மாட்டாங்கம்மா. கீழே இருக்கிற ஃப்ளோரு, மேல இருக்கிற ஃப்ளோருன்னு எல்லா இடத்துலயும் போய் தேடி பாருமா. போய் பாருமா. என்னம்மா நீ? ஏன்னா நீங்களும் அழுவுறீங்க? இல்லம்மா, நீ அழுவுறத பார்த்து எனக்கு அழுவு வந்துருச்சுமா. நான் வந்த புதுசுல இப்படிதான் தேடி அலைஞ்சம்மா, அதான் ஞாபகம் வந்துருச்சு. உன்னை பார்த்தாலே எனக்கு அழுகையா வருது. வாமா போய் தேடி பார்க்கலாம். இல்லன்னு நானே போய் தேடி பாத்துக்கிறேன். அவங்க இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. நானே தேடிக்கிறேன்னு. முடிச்சுட்டு நாளைக்கு போய் சாப்பிட்டுருவோம். வெண்ணிலா எங்க? என்னென்ன சும்மா வெண்ணிலா வெண்ணிலான்னு பயப்படுறீங்க? அண்ணியை நான் அந்த கடையில விட்டுட்டு வந்திருக்கேன். அவங்களா செலக்ட் பண்ணி எடுப்பாங்க பாருங்க. கடையில தனியாவா விட்டுட்டு வந்த? அவ பயந்து காணாம போயிட்டு என்ன பண்ணுவ? அவங்க என்ன சின்ன பாப்பாவை காணாம போறதுக்கு? என்னன்னு நீங்களும் இப்படி பேசுறீங்க? அண்ணி கொஞ்சம் பழகட்டும், அதான் நான் அங்க விட்டுட்டு வந்தேன். அதுக்கு நீங்க என்னடானா? நீ விளையாடாத. நீ அவ இப்ப யாரும் காணும் தனியா அழுதுட்டு இருக்க போறா. அவளுக்கு எதுவுமே தெரியாது. இவ்வளவு கூட்டத்துல தொலைஞ்சு போயிட்டா என்ன பண்றது? ஷோ, சொல்ற பேச்ச நான் உனக்கு சொன்னது செய்யறதே கிடையாது. என்ன ருத்ரகுட்டி, அம்மா போன் இப்படி ஓகே வந்துச்சு? நான் அம்மாவை போட்டோ எடுக்கிறதுக்காக மொபைல வாங்கினேன். அப்படியே கேம் விளையாடிட்டு இருக்கேன்ப்பா. ஆளுக்கால் இப்படி பண்றீங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் ஜனனி? பத்திரமா பார்த்துக்கணும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப என்ன பண்றது? இவ்வளவு கூட்டம் இருக்கு, இத்தனை கடைங்க இருக்கு. அப்படியே என்ன பண்ணீங்க? அண்ணே அண்ணே, அதே கடையில தான் அண்ணி இருப்பாங்க. நாங்க போய் பார்த்து கூட்டிட்டு வரோம். நீங்க பயப்படாதீங்க, வாங்க. வா வா வா. என்ன கார்த்தி இவங்க? ஐயோ, முத்து மாமா எங்க இருக்க? அண்ணி சீக்கிரம் வாங்க. நீங்க அங்க பாருங்க. இங்க Dress செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்களே, அவங்கள பாத்தீங்களா? அவங்க உங்களை தேடி தானே போனாங்க. எங்களை தேடி போனாங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த காஸ்டியூமை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அத வச்சுக்கோங்க, நான் அவங்கள கூட்டிட்டு வந்து வாங்கிக்கிறேன். முத்து மாமா, அண்ணி இல்ல வெண்ணிலா. அம்மா, எங்க? அண்ணா சாரி, நான் அங்க இல்லன்னு. இதுக்குதான் படிச்சு சொன்னேன். நான் சொல்றது கேட்கவே மாட்டேங்கிறீங்க. பள்ளியிடம் திரும்ப போச்சு உங்களுக்குல.
எவ்வளவு பெரிய மால் இது? 6, 7, 8 மாடி வரைக்கும் இருக்கு. எக்ஸலேட்டர்ல ஏற தெரியாது, லிஃப்ட்ல வர தெரியாது. அவளுக்கு பாவம் எதுவுமே தெரியாது. நம்மள தேடி எங்கெல்லாம் அலைஞ்சிட்டு போல பாவம். ஆயிரக்கணக்கில் கூட்டம் இருக்கு இங்க. அண்ணா நான் வேணும்னே பண்ணலண்ணே. இல்ல கண்ணா, நீ வேணுட்டே பண்ணல. ஆனா நான் சொன்னேன் இல்லம்மா, நான் சொன்னது கேட்டுக்கலாம்ல. அவ ஒண்ணுமே தெரியாது பாவம். இந்நேரம் அழுது ஊரையே கூப்பிட்டுருப்பா. பயந்து போயிருப்பா இல்ல. போலீஸ் வந்தாலும் ஆச்சரியம் கிடையாது. சரி இங்க தேடுங்க. வெண்ணிலா, ஐயோ மாமா எங்க இருக்காருன்னு தெரியலையே. ஜனனி, கார்த்தி, கௌதம், அழகப்பா அண்ணன், ருத்ரான்னு யாரையுமே பார்க்க முடியல. ஐயோ இங்க இருந்து எனக்கு ஊருக்கு எப்படி போகணும்னு தெரியாது. அக்கா, அண்ணி, வெண்ணிலா, அக்கா, அண்ணி. அண்ணி, வெண்ணிலா. அக்கா. முத்து மாமா, சரி சரி, ஒண்ணு இல்லடா. சரி சரி. என்ன ஜனனி இப்படி பண்ணிட்ட? நான் எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்றீங்களே. கடையில உங்களை செலக்ட் பண்றதுக்காக தானே விட்டுட்டு வந்தேன். உங்களை யாரு வெளியில வர சொன்னா? நீங்க பண்ண கலாட்டால நாங்க மொத்த மாலையும் சுத்தி வந்தோம் தெரியுமா? போ, நீ என்கிட்ட பேசாத. சரி சரி, ஒண்ணு இல்ல மணி. அழாத ஒண்ணு இல்ல, சரியா? நல்ல மடியில போட்டு தாளாட்டுங்கண்ணே. நல்லா பழக்கி வச்சிருக்கீங்க. பாருங்க, கடைக்கு போயிட்டு Dress வாங்குறதுக்கு கூட அவங்களால முடியல. நான் தான் வீட்டுக்கு தேவையான காய்கறி, மல்லிகை சாமான்லாம் கடையில போய் வாங்கிட்டு வரேன்ல. அது ஊர்ல. இங்க மால்ல ஒரு கடையில வாங்கி பழகிக்கோங்கன்னு உங்களை விட்டா இப்போ என்ன திட்டுறீங்களா? போ, என்கிட்ட பேசாத. சரி சரி ஜனனி, நம்ம கிளம்பலாமா? எங்க கிளம்பணும்? வயித்த பசிக்குதுல, மாடியும் கீமா அங்க எங்கன்னு தேடி அலைஞ்சல. அதுல இன்னும் பசி அதிகமாயிடுச்சு. பாருங்க எவ்வளவு ஒல்லி ஆயிட்டேன். உடனே சாப்பிட போலாம். இப்ப அதெல்லாம் ஒண்ணு வேணாம். வெண்ணிலா ட்ரெஸ் எடுக்கணும்ல, அதை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போலாம். வா. ஐயோ, நான் தெரியாம இந்த குரூப்ல வந்து மாட்டிக்கிட்டேனே. இவங்க என்னடா வயித்த காய போட்டு துணிய துவைக்கிற மாதிரி துவைச்சு எடுக்கிறாங்களே. மாமா சீக்கிரமா. இத வந்துட்டேன். குட்டி. வாங்க கௌதம், உட்காருங்க. மாப்ள, என்ன தேடுறீங்க? இல்ல, உட்கார்றதுக்கு எனக்கு இடம் தேடிட்டு இருக்கேன். இடம் இருக்கே, வந்து உட்காருங்க. இல்ல 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 இல்ல, நான் இந்த டேபிள்ல உட்காந்துக்கிறேன்.
ஏன் மாம்ஸ் தனியா உட்காருங்க? மனுஷனுக்கு கொலா பசி பசிக்குது, அதனால இன்னைக்கு நிறைய வெறித்தனமா ஆர்டர் பண்ண போறேன். உங்க கூட உட்கார்ந்தா எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு இடம் பத்தாது, அதான் இங்க வந்துட்டேன். குட்டிக்கு பசிக்குதா? சார் ஆர்டர் ப்ளீஸ். முதல்ல எல்லாத்துக்கும் சூப், டொமேட்டோ சூப் கொடுத்துருங்க சார். ஸ்டார்டர்ஸ் எந்த ஸ்டார்டர்ஸ் நல்லா இருக்கோ அது எல்லாருக்கும் கொடுத்துருங்க. ஓகே சார். மெயின் கோர்ஸ் நான் பார்த்துட்டு சொல்கிறேன். என்ன முத்து மாமா, சாப்பிடுறதுக்கு ஆர்டர் பண்ண சொன்னா நீங்க சூப்பு ஸ்டார்ட்னு என்னென்னமோ சொல்றீங்க. ஜனனி என்ன சொல்றாரு? ஐயோ சொல்றா நீ. எனக்கு வெஜ் நூடுல்ஸ். எனக்கு ஒரு நூடுல்ஸ். எனக்கு ஒரு வெஜ் பிரியாணி. எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி. ஓகேங்க சார். எனக்கும் நீயே சொல்லு ஜனனி. இங்க நூடுல்ஸ் நல்லா இருக்கும். அவங்களுக்கும் ஒரு நூடுல்ஸ். நூடுல்ஸா? நூடுல்ஸ்னா என்ன ஜனனி? நீங்க வந்ததும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தா எப்படி? இங்க கொஞ்சம் வாங்க. போங்க போங்க, முதல்ல அவர்கிட்ட வாங்குங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. பாருங்க, இதுல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ஒரு பிளேட் கொண்டு வாங்க. பசிக்குது, சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. தண்ணிக்கு என்னப்பா அவசரம்? முதல்ல சாப்பிடுற ஐட்டம் எடுத்துட்டு வாங்க, போங்க, பசிக்குதுப்பா. ஐயோ